ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது குவார்டர்லியில் கேட்டிருந்த ஐடென்டிஃபை கொஸ்டின். அதோட தொடர்ச்சி பார்க்கலாம். காம்பவுண்ட் ஏ, அதாவது கரிம சேர்மம் ஏங்கிறது C2H4O2 ரியாக்ட்ஸ் வித் டயனைல் குளோரைடு டு கிவ் காம்பவுண்ட் பி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது யாருன்னா CH3COOH, C2 2 கார்பன் எழுதுறேன், அதுக்கப்புறம் 4 ஹைட்ரஜன் வருதா, அண்ட் தென் O2. அப்போ இது யாரு? எத்தனாயிக் அமிலம். எத்தனாயிக் ஆசிட். ஸோ இதை யாரோட ரியாக்ட் பண்ண வைக்கணுமா? தயோனைல் குளோரைடோட SOCl2 ரியாக்ட்ஸ் வித் SOCl2 டு கிவ் காம்பவுண்ட் பி. ஸோ இதுல என்ன ஆகும்? தயோனைல் குளோரைடு போடும்போது OH ரிமூவ் ஆயிட்டு அந்த இடத்துல யார் வந்துருவாங்க? Cl வருவாங்களா? அப்ப CH3COCl. இதோட நேம் என்னது? அசிட்டைல் குளோரைடா? அசிட்டைல் குளோரைடு. காம்பவுண்ட் ஏ, இது காம்பவுண்ட் பி. இதை யாரோட இதோட மாலிகுலர் ஃபார்ம்ல என்ன கொடுத்துருக்காங்க? C2H3OCl. கரெக்டா வந்திருக்கா? ஸோ அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட் பியை யாரோட ரியாக்ட் பண்ண வைக்கணுமா? எத்தனாலோட. ஸோ எத்தனால்னா என்ன ஃபார்முலா? C2H5OH. ஸோ எத்தனாலோட ரியாக்ட் பண்ண வச்சா காம்பவுண்ட் சி கிடைக்குங்காங்க. அதோட ஸ்மெல் ஃப்ரூட் ஸ்மெல். ஃப்ரூட் ஸ்மெல்னால அது யாரு? எஸ்டர் தானே உருவாயிருக்கணும். ஸோ அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த Clலும் ஹச்சும் ரிமூவ் ஆயிருது, ரிமைனிங் இருக்கிறத சேர்த்து எழுதுனா நம்மளுக்கு யாரு கிடைச்சிருப்பாங்க? எஸ்டர். அதாவது CH3CO, இங்கே ஒரு O இருக்கு, C2H5. இதோட பேர் என்ன பேரு? எத்தில் அசிட்டேட்டா? எத்தில் அசிட்டேட். இதோட ஸ்மெல் தான் எப்படி இருக்கும்? பழச்சாரோட நறுமணம் இதுக்கு இருக்கும். ஓகேவா? எஸ்டர் இது வந்துட்டு எத்தில் அசிட்டேட். இது யாரு? காம்பவுண்ட் சி. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் ஏ யாரு? எத்தனாயிக் ஆசிட். காம்பவுண்ட் பி அசிட்டைல் குளோரைடு. காம்பவுண்ட் சி எத்தில் அசிட்டேட். இதுக்கு அடுத்த வீடியோல அடுத்த ஐடென்டிஃபை கொஸ்டின் பார்க்கலாம். உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.